இந்த வீடியோ பார்க்கும்போது ஏதோ அந்த ஏடிஎம்ல திருடிட்டார் போல, அவர் கையில சிவப்பு துணியை வச்சு கட்டியிருக்காங்க அப்படின்னு பாத்துக்கிட்டேன். கடைசியில ஒத்து பார்க்கும் போதே தெரியுது அது சிவப்பு துணியில அவருடைய குடலையே சரிச்சிருக்காங்க. அதாவது அவர் இது எங்க நடந்திருக்குன்னா ஆந்திரா மாநிலம் கடப்பாவில் நடந்திருக்கு. ஒரு கோயில் திருவிழாவில் விசேஷமா கொண்டாடிருக்காங்க, பிரமாண்டமா கொண்டாடிருக்காங்க. அதுல இந்த மதவாத கும்பல் என்ன செஞ்சிருக்கு, சாமி பக்திக்குரிய இந்த கும்பல் வெடிய, அதாவது மான வெடிக்கைகளை கையில பிடிச்சு தூக்கி தூக்கி எரிஞ்சதுல அந்த ஏடிஎம் வாசல்ல உள்ள காவலர் மேல அந்த வெடிப்பட்டிருக்கு. அந்த வெடிப்பட்டதுல அவர் வயிற்றுல உள்ள குடலே சரிஞ்சு விழுந்துற அளவுல இருக்கு. அவன் உண்மைக்கே அந்த உயிரை காப்பாற்ற நினைச்சா எவனாச்சும் காரை பிடிச்சாச்சு, ஏதாச்சும் ஒரு ஆட்டோ பிடிச்சாச்சு, அதை ஏற்றி காப்பாத்திருப்பான். அவன் அந்த உயிரை காப்பாற்ற நினைக்கல, எல்லாருமே அதை வச்சு வீடியோ எடுக்கதான் பார்த்தாங்க. அவ்வளவு 1000 பேரும் வீடியோ எடுக்கிறதா பாக்குறேன், தவிர அந்த உயிரை காப்பாற்ற நினைக்கல. அந்த முகத்துல வறுமை தான் தெரியுது. குடும்ப கஷ்டத்துக்காண்டி சூழ்நிலைக்காண்டி அந்த ஏடிஎம் வாசல் நிற்கிற அந்த முகத்துல அவ்வளவு வறுமை இருக்கு. அந்த உயிரை அப்படி பறிச்சுட்டீங்களா? இன்னைக்கு கடப்பால நடந்தது, நாளைக்கு தமிழ்நாடு நடக்கிற பெரிய விஷயம் இல்ல. இவங்க நாளைக்கு தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிச்சி கை வந்தாலுமே இங்க வந்து வளர்ச்சி அடையதோ இல்லையோ மத கலவரம் நல்லா வளரும். குறிப்பா முஸ்லிமுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் அகேன்ஸ்டா தான் இவங்க மதத்தை பரப்புவாங்க. இவங்க சாமியை கும்பிட வரல, இவங்க உண்மைக்கே மத கலவரத்தை உண்டு பண்ண வந்தவங்க. எதுக்கு தலைக்கும் காலுக்கு முடிச்சு போறீங்கன்னா, தலைக்கும் காலுக்கு நான் முடிச்சு போடல, நடக்க போறதான் சொல்றேன். இதே போல தமிழ்நாடு அமைதியான பூங்கா, இன்னைக்கு ஒரு திருவிழா நடக்குது அப்படின்னா அதுல ஒரு முஸ்லீம் நிற்கிற, ஒரு கிறிஸ்துவ இருக்கேன். ஆனா நாளைக்கு இதே பிஜேபி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சுன்னா எந்த முஸ்லீமும் எந்த கிறிஸ்துவும் இருக்க மாட்டாங்க. அவங்கள ஃபுல்லா ஓட விடுறதே அவங்களுடைய வேலையா இருக்கும். ஆந்திரா மாநிலம் இன்னைக்கு எப்படி சந்திரபாபு நாயுடு வந்து பிஜேபி வித்துட்டு உட்காந்துருக்காரோ, அதேபடி நாளைக்கு எடப்பாடி அவர்களும் இந்த தமிழ்நாடு பிஜேபி கொடுக்கறதுக்காண்டி ரெடியா இருக்காரு. ஆல்ரெடி அவர் ரெடி ஆயிட்டாரு. தமிழ்நாடு மக்கள் இதுல கவனமா இருக்கணும். தமிழ்நாட்டுல மனிதாபிமானம் இருக்கும். தமிழ்நாட்டுல எல்லாருமே சமம் நினைக்கிறோம். ஆனா பிஜேபி ஒரு ஆட்சி வந்துச்சுன்னா தமிழ்நாடு ஒரு மத கலவரமா மாறி. இதே தமிழ்நாட்டுல நடந்துச்சுன்னா தமிழ்நாடு போலீஸ்காரங்க என்ன செஞ்சிருப்பாங்க, ஒரு கண்ட்ரோல் கொடுத்திருப்பாங்க. ஏதாவது தமிழ்நாடு அரசா இருந்துச்சுன்னா ஒரு கண்ட்ரோல் கொடுத்திருப்பாங்க. இப்படியா வெடி வெடிக்கணும், இதுக்கு மேல போகாத வைக்காதன்னு ஒரு கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க. ஏன் இங்க கண்ட்ரோல்லாம் போச்சுன்னா, இங்க சந்திரபாபு நாயுடு யாருடைய ஆட்சி காலத்துல, நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி காலத்துல இருக்காரு. இங்க மோடி ஐயா ஆட்சி எங்க இருக்கோ அங்க ஃபுல்லா இந்துத்துவ அமைப்புகள் அதிகமான ஒரு ஆட்டத்தை ஆரம்பிப்பாங்க. நான் சாமி கும்பிட வேணாம் சொல்ல, சாமியை பக்தியா கும்பிடு. சாமி கும்பிடும்போது பிறருக்கு நன்மைக்காண்டி கும்பிடு, பிறர் தீமைக்காண்டி கும்பிடாத. தமிழ்நாட்டுல இது வரைக்கும் நன்மை நடந்திருக்கு. இனிமே இந்த தீமை வராதுக்கு மக்கள் வரப்போற 2024 எடுக்க போற முடிவு தான் தமிழ்நாட்டுல சமாதானமா இருக்க போதா இல்ல தமிழ்நாடு மத கலவரமாக போதான்றது மக்கள் தான் எடுக்கணும்.